Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது அருமையான ஒரு சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வத்த குழம்பு மட்டும் இருந்தா போதும், நல்ல சூட சாதத்துல இதை போட்டு அப்பளம் கூட இருந்தா போதும், அமிர்தம் மாதிரி இருக்கும் சாப்பிடறதுக்கு. செஞ்ச அன்னைக்கு சாப்பிடறதை விட அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணியும் நீங்க வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு 10 நாள் 20 நாள் வரைக்கும் கூட வச்சு நீங்க சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த செம டேஸ்டியான சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டியில 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய். இதை வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம்ல வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பொறுமையா. பாத்தீங்கன்னா தெரியும் வறுபட்டுருச்சு. இந்த வெந்தயம் எல்லாம் பொரிய ஆரம்பிக்குது பாருங்க. இப்ப இந்த அளவுக்கு வறுத்தா போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்துட்டு வறுபட்டுக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறம் இது மிக்சியில போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை இந்த மாதிரி ஃபைனா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கை அளவுக்கு இந்த மாதிரி சுண்டக்காய் வத்தல் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு சுண்டக்காய் வத்தல் போட்டு செய்யறேன். நீங்க இதுல என்ன வத்தல் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க செய்யலாம். மாங்காய் வத்தல், இல்ல கத்திரிக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், எது இருந்தாலும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த குழம்புக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா நிறம் மாறி பொரிஞ்சு வறுபடணும். அது வரைக்கும் இது வந்துட்டு வறுத்துக்கோங்க. லோ ஃபிளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. சுண்டக்காய் வத்தல் வீட்லயே நம்ம செய்யலாம். சீக்கிரமே அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோஸும் உடனே வந்து சேரும் நோட்டிபிகேஷன்ல. நல்லா வறுபட்டுருச்சு சுண்டக்காய் வத்தல். இப்ப இதை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியா. இப்ப இதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். வந்து கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா தக்காளி, ஒரு குட்டி தக்காளி, கொஞ்சமா பூண்டு தட்டி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். இது எல்லாத்தையுமே தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இப்படியே லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு இதை வதக்கி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு எல்லாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃபிளேமை வந்துட்டு நல்லா லோல வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன். நான் வந்துட்டு இதுல கொஞ்சம் மைல்டா தான் காரம் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைசியா வேணும் அப்படின்னா அந்த வறுக்கும் போது நம்ம ஆட் பண்ணோம்ல, அதுலயே மிளகா வந்துட்டு அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு. 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுப்போம். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்துட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த புளி தண்ணியை இதுல விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2-3 நிமிஷம் புளி விட்டதுக்கு அப்புறம் கொதிச்சிருக்குது. புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த வத்த குழம்பு பொடி, இதை வந்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த பொடி மிச்சம் இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு குழம்பு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொடி போட்டுக்கோ. நான் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டதுனால இந்த கலர் வந்திருக்குது. நீங்க காஷ்மீர் சில்லி பவுடர் போடலைன்னா கொஞ்சம் குழம்பு டார்க்கா இருக்கும். இருந்தா கண்டிப்பா நீங்க காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க. பாக்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும் குழம்பு பார்க்கும்போது. நல்லா கட்டி தட்டாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பொடி போட்டதுக்கு அப்புறம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், நான் வந்து நாட்டு சர்க்கரை பொடி போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த சுண்டக்காய் வத்தல், அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 7-8 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போறோம். இது வந்து நல்லா வத்தி வரணும். கொதிச்சு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதுல. இது வந்துட்டு நல்லா வெந்து வரணும். இந்த சுண்டக்காய் வத்தல் இது எல்லாம் சேர்ந்து இதோட வேகட்டும். இதை மூடி போட்டு நம்ம ஒரு 7-8 நிமிஷம் வேக விடலாம். அப்படியே வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம சுண்டக்காய் எல்லாம் போட்டு வெந்திருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா சுண்டிருச்சு. நம்மளோட வத்த குழம்பு சுண்டி நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் ஆறுச்சுன்னா இன்னுமே திக்காகும். நல்லா நம்ம விட்ட நல்லா மேல பிரிஞ்சு வந்துருச்சு. சுண்டக்காய் வத்தலும் நல்லா வெந்திருக்கும். இந்த குழம்பு வந்துட்டு நீங்க உடனே சாப்பிடுறதை விட ஒரு நாள் வச்சிருந்து அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். இதுக்கு மேல தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் இதுல விடல, ஆல்ரெடி விட்ட எண்ணெயே போதும். இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி உங்க வீட்ல இந்த சுண்டக்காய் வத்த குழம்பு இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.